ஏங்க சொல்லுமா. இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு சின்ன சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சி. மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல இந்த போலீஸ் செலக்ஷன் நடந்திருக்கு, எக்ஸாம் நடந்திருக்கு. சரி சரி. 48 லட்சம் பேர் எழுதி இருக்கிறாங்க. அப்பா. அதுல வந்து இப்ப ரிசல்ட் வந்திருக்கு 13ஆம் தேதி. அதுல 60,244 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. சரி. அதுல என்ன மகிழ்ச்சியான செய்தினா, ஒரே குடும்பத்துல அக்கா தங்கச்சி 3 பேரு ஒன்னா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான் அந்த பிள்ளைங்க அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு, நான் என்னைக்கும் பொண்ணு பையன் பிரிச்சு பார்த்ததில்ல, என் பிள்ளைங்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் இருந்துச்சு, அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிள்ளைங்களும் சாதாரணமா இல்ல, 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல போவாங்களாம். அந்த பயிற்சி பண்றதுக்கு, பயிற்சி பண்றதுக்கு 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல போவாங்களாம். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து படிப்பாங்களாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. 4 வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல அந்த பெரிய பொண்ணுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு போன வருஷம். அப்படி இருந்தும் விடாமுயற்சியோட பண்ணி வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். ஏன் நம்ம பிள்ளைகளும் அப்படிதானே, 2 பிள்ளைகளும் திட்டமிட்டு படிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னொரு செய்தி, நம்ம ஊர்ல கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில முத்துக்கவுண்டனூர் அந்த பகுதியில சகோதரிகள் 2 பேரு இப்ப குரூப் 4ல எழுதி 2 பேருமே அவங்க தாத்தாவை கூட்டு போய் அங்க இருக்கு இல்லையா தேர்வாணையம் பக்கத்துல அந்த ஆர்டரை வாங்கி கையில வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா. இப்ப எல்லாம் வர வர பெண் பிள்ளைகள் வந்து எல்லாம் ஜெயிக்கிறாங்க, வெற்றி பெறாங்க. எந்த தேர்வு வாய்ப்பு கிடைச்சா சரி 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 மகிழ்ச்சி. எல்லாராலையும் முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். யாரா இருந்தாலும். நன்றி நன்றி, வணக்கம்.